தேவையில்லாம வந்து கொஞ்சம் டச் இது ரெண்டு பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி வந்து ட்ரை பண்ணாண்டே. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, கண்டிப்பா ஒரு மெச்சூர்டு பொண்ணுக்கு எது குட் டச் எது பேட் டச் அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ அவன் பண்ற பேட் டச் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றப்போ அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? பலான்னு ஒரு அறையை விட்டு என்ன செப்பல்ஸ் பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். வெரி குட். பொண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லனா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இருக்கிறப்போ இவங்க சொல்ற மாதிரியே கமருதீன் ஒரு மாதிரி டச் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுக்கு பாரு சி கையெடு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படிதான் பழகுறாங்க. ஏய் போடா. ஏன் நீ வைக்க போறியா? நான் வர வைக்கணுமா? அதுக்கு தானே வந்தேன் வைவேன். சோ இவரோட மோட்டிவ் என்னன்னு கண்டிப்பா பாருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்போ அங்கேயே அப்பவே அவாய்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த பீஸ் கிட்ட பேசிட்டு அந்த பீஸோட தோல்லையே படுத்து தூங்கிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, வெளியே போய் நல்லா சாப்பிடணும் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இது எங்கேயாவது வெளியே தப்பா போயிருமோ அப்படின்றதுக்காக இந்த கமருதீன் சரியே கிடையாது, அவன் என்ன தொடர்றதே ஒரு மாதிரி தொடறான், அவன் என்கிட்ட பேசுற விதமே சரி கிடையாது அப்படின்னு அந்த பீஸ் மேல பழிய போட்டு நான் ரொம்ப நல்லவப்பா அப்படின்னு காமிச்சிக்க ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. தட்டி காய போட்டுருவான். போன்ற பட்டணத்து வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறேன் நீயே. ஆனா வெளியில இருந்து பாக்குற மக்களாகிய எங்களுக்கு தெரியாதா? ரெண்டுமே பயங்கரமான அக்யூஸ்ட் தான். என்ன மாதிரியான மைண்ட் செட்ல பேசிச்சிங்க, என்னென்ன மாதிரிலாம் டாபிக் போச்சு, என்னென்ன டபுள் மீனிங்ல பேசினாங்கன்னு. ஆனா இங்க வந்து ஒருத்த மேல மட்டும் பழிய போட்டு அவன் தான் கெட்டவன் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மனி. ஏமாத்திட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இது உனக்கு தேவை. சரி அதெல்லாம் என்னன்னு டீடைலா பாப்போம். அதுக்கு முன்னாடி நேத்தோட வீடியோல சொல்லிருப்போம் நவம்பர் 1 இருந்து பிக் பாஸோட வீடியோஸ் இந்த சேனல்ல வராது அப்படின்னு சொல்லி. சோ நம்மளோட புது சேனலான ராகேஷ் ஜெனி 3.0 தான் போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். சோ எங்களை மதிச்சு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட புது சேனலான ராகேஷ் ஜெனி 3.0 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா பேசிருந்தீங்க கமெண்ட்ல. அதெல்லாம் படிக்கிறப்போ நம்மள சுத்தி இத்தனை பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு அப்படின்றது உணர முடியுது. சோ கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டா அந்த சேனல்ல உங்களுக்காக கொடுப்போம். அண்ட் இன்னொரு ப்ராமிஸும் பண்றேன், நவம்பர் 1 இருந்து டான்னு 8 மணிக்கு பிக் பாஸோட வீடியோ உங்க போனுக்கு வந்து சேரும். பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ராகேஷ் ஜெனி 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. பெல்லி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல. சரி இப்போ நேத்தோட முக்கியமான சம்பவங்கள் மட்டும் பார்க்கலாம். எடுத்த உடனே இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள மகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி 3 பேர் உள்ள பூந்து இருக்கிற ஜாமான் ஜட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது மளிகை பொருட்கள், விட்டு போன ஹேர் பேண்ட், சீப்பு, பேஸ்ட், சோப்பு மற்றும் பல காஸ்மெட்டிக்ஸ் அனைத்தையும் பெட்ரூம்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ எது மிளகா அப்படி வச்சிருக்கியா? அதெல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணி பேக்கப் பண்ணியாச்சுனே. வெரி குட். இவங்க எல்லாரும் திரும்பி வந்து பார்த்தா முகமூடி கொள்ளக்காரங்க கூட இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு போக மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பின்னூசியை கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. சோ பிள்ளைங்க எல்லாம் திரும்பி வந்து பாக்குறப்போ பொக்னு போயிடுச்சுங்க பாவம். காட்டு பூச்சி ஆல்கோ, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இப்போ லாஸ்ட் வீக்ல எலியும் பூனையும் மாதிரி அடிச்சிட்டு இந்த பாரு அண்ட் திவாகர் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பேட்ச பாய் ஒன்னா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அண்ணே அப்படின்னு அவங்களும் பாரு என்னடா அப்படின்னு ஒன்னா உட்காந்து கும்மி அடிக்கிறது மட்டும் இல்லாம நேத்து வரைக்கும் கூட சுத்தன கமருதீனையும் வினோத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தர்பூசணிய பரிதாபம்னு பார்த்தா எப்படா சான்ஸ் கிடைக்கும், இவனுங்க 2 பேரும் நம்ம பாரு டார்லிங்க தனியா விட்டு போவாங்க, மண்டையை கழுவி அவங்க 2 பேரையும் வெறுக்க வைக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி கம்ரு இஸ் worst fellow da and this Vinod guy is too bad da. Twinkle twinkle little star, how I wonder what you are. அப்படின்னு என்னென்னவோ சொல்லி அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணி லாஸ்டா இதை பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, சை போன வாரம் ஃபுல்லா இந்த தர்பீஸ் அடிச்சு அவனுங்களோடவே சுத்திட்டு இப்ப பாரு அவனுங்க 2 பேரையும் அடிச்சு மறுபடியும் இந்த தர்பூசணி கூடவே சுத்துது அப்படின்ற கேள்வி நம்மள்ட்ட வந்துட கூடாது என்பதற்காக அக்கா கடைசியா போட்ட ஒரு பிட்டு என்ன தெரியுமா, ஆனா அப்பப்ப அலையன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு, அதுதானே இந்த கேமே அப்படின்னு இவங்களுக்கு இவங்களே சொல்லி நம்ம மண்டையிலையும் திணிக்கிறாங்களாமா. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. பட் லாஸ்ட் 4-5 டேஸா இந்த பாருவும் கமருதீனும் பண்றதெல்லாம் பாக்குறப்போ உள்ளேயே ஒரு சில முகூர்த்தத்தெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு தான் வெளியே வருவாங்க அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா திடீர்னு இந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் கேட்டு நிக்குது. இப்ப நம்ம கமருக்கட்டோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா, எவ்வளவு உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாரு. அடுத்த வாரம் ஓட்டுறதுக்கு அவருக்கு பொண்ணே இல்ல. பொண்ணு போயிட்டாலேன்னு வருத்தப்படுறதை விட எனக்கு அவமான நினைக்கிறீங்க பாருங்க, இதான் மாமா நம்ம 2 பேருக்கு இருக்கிற பாசம். யாரு போனா என்ன கமரு, இருக்கவே இருக்காங்க ரம்யா, நீங்க அவங்கள்ட்ட விட்டு போடக்கூடாது. டேய் ஏற்கனவே புருஷனை போட்டு நேத்தாண்டா பாளையங்கோட ஜெயில இருந்து வந்திருக்கா, என்ன ஏன்டா தள்ளி விடுற? அது சரிப்பா, எல்லா ஐட்டத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா இவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு மூஞ்சு சொல்லிக்கிற மாதிரி உப்புமா செய்யறதுக்கு ஒரு உப்புமா ஐட்டம், கஞ்சு சோறு சாப்பிடறதுக்கு நொய் அரிசி, வாய் நாரக்கூடாது அப்படின்றதுக்காக பேருக்கு ஒரு பிரஷ், இதை மட்டும் கொடுத்து விட்டார். ரோட் சைட் டாக்ஸ் கூட இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா, அதுங்க கூட வெரைட்டியான ஐட்டம் சாப்பிடுது. ஆனா பாவம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் நாக்கு செத்து போய் கிடக்குங்க, நினைச்சாலே பரிதாபமா இருக்கு.
ஐயோ பயிலா என்னடா இது திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. இப்போ நம்ம ஆர்மி ஆபீசர் எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சுட்டு தினம் ஒரு திருக்குறள் மாதிரி ஆளாளுக்கு ஒரு சில மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாரு போல இருக்கு. சோ நம்ம தர்பீஸ் என்ன பண்ணிச்சு, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் அப்படின்னு சொல்லாம தர்மத்தின் வாழ்வு கனை சூதுக்கவும் அப்படின்னு சொல்றதை கேட்டு அவரை மாதிரியே எல்லாரும் ஆக்ஷன் பண்ணி நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. சும்மா இருங்கப்பா, பாவம் அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அந்த பீஸ் அடுத்த லைனுக்கும் போச்சு. டப்புன்னு முடிக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு போவோம். ஆர்மி ஆபீசர் பிரவீன் போதும் போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து வினோத் ஆமாமா நிறுத்திக்கலாம் அப்படின்னு கை காமிச்சாரு. ஆனா ஆரம்பிச்சு விட்ட பிரவீனை விட்டு வினோத்தை புடிச்சு, ஏங்க நீங்க யாருங்க என்ன ஸ்டாப் பண்ண சொல்றதுக்கு அப்படின்னு இவரை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோ ஃபர்ஸ்ட் அந்த ஆள் தானே சொன்னா, அவனு கேளியா அப்படின்னு சொன்னாலும், யோ நீ எப்படியா சொல்லுவ, என்ன சொல்றதுக்கு நீ யாரியா அப்படிலாம் புடிச்சு கத்த ஆரம்பிக்கவும், யோ பைத்தியக்கார அப்படின்னு ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டார் போல இருக்கு. அது என்ன வார்த்தை? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. வேண்டாம் சார். என்ன பார்த்து இந்த பீஸ் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அந்த பீஸ் கத்த, அதை பார்த்து இந்த பீஸ் கத்த, காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஆர்மி ஆபீசர் வந்தாரு. இவன் கிடக்குறான் வெங்காயம், ஆமாமே நம்ம சண்டை போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி மதிக்காம ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. அதையும் மீறி காம்ப்ரமைஸ் பண்ண கூட்டு போனா அந்த சண்டை இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது தவிர்த்து குறைஞ்ச பாடு இல்லை. சோ நீயும் வார்த்தையை விடக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பிரிச்சு விட்டு போயிட்டாரு. ஒற்றுமை ஒற்றுமை நமக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லாததுனாலதான் ராஜஸ்தான்ல வெயிலடிக்கு. ஆனா இதுக்கு நடுவுல என்ன பார்த்து அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், அவன ஒரு வார்த்தை கேட்க மாட்டற, நான் கத்தி பேசுறேன், என்ன புடிச்சு தூடுற நீ, அப்ப நீ எவ்வளவு பாரபட்சம் பார்த்து பழகுற நீ. ஐயோ அண்ணே அப்படி எல்லாம் கிடையாதுண்ணே, புதுசா கோத்து விடாதண்ணே, ஏற்கனவே இந்த பாருகிட்ட இருந்து தப்பிக்க முடியாம ஓடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பீசி கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்குது. ஆனாலும் தர்பூசணி உள்ளே திரும்ப திரும்ப பேசுறத பார்த்து காண்டான வினோத் சிங்கம் 2ல வந்த டேனி மாதிரி அப்படி கத்திட்டு இருந்தாரு. அது ஏன்னு தெரியல, இந்த மூஞ்ச பார்த்தா மட்டும் அந்த பீஸுக்கு அவ்வளவு காண்டாவுது. ஏங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குற உங்களுக்கே இவ்வளவு காண்டாவுதுன்னா எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி வந்து நின்னுகிட்டே தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு கேமரா முன்னாடி எச்சு துப்பி கத்துறப்போ எங்களுக்கு எவ்வளவு காண்டாவும். நடிப்பு அரக்கன். பட் ஃபைனலி இது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சாரு தெரியுமா? ரெண்டு பேரும் கட்டி பிடிங்க, முடியாது. கை கொடுத்துங்க, முடியாது. சரி கை தட்டிக்கங்க, கை தட்டணுமா? சரி தட்டுறோம், கமான் 1 2 3 எப்படி தட்டணும் அப்படின்னு குழந்தைங்க மாதிரி புடிச்சு ரெண்டு பேரும் கை தட்டி பிரிச்சு விட்டுது. கை கொடுங்க, கட்டி பிடிங்க, எல்லாம் கிளம்பலாம், கிளம்புங்க. அடுத்து நம்ம பிக் பாஸ் எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சு மேக்கப் போட்டிருக்காங்களா, நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்களா, தலையில ஹேர் பேண்ட்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சர்ச் பண்ண வச்சு கேப்டனை புடுங்கி தர சொன்னாரு. கட்சியில கேப்டனே பார்த்தா பர்ஃபியூம் உள்ள எடுத்து வச்சிருக்கு, அதை நானே கொடுக்கறதான நியாயம், அதனால நானே கொடுத்துறேன் அப்படின்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கும் ரொம்ப நல்லவரா இருக்காருப்பா இவரு. அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு வெங்கல கிண்ணமாவது கொடுங்கப்பா. அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? அடிமாட்டு பையன் அடி வாங்குனது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். என்ன இது எபிசோட் ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு நேரம் ஆகுது, பாரு மட்டும் சைலண்டா இருக்காங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்பதான் என்ன பிரவீனே ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போறியா இந்த வாரம்? அப்படி இல்ல, ஆனா ஆமா ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப லீனியன்டா தான் இருக்கும். இப்ப கெமி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் சொல்லி தருவாங்கல்ல அந்த மாதிரி. எனக்கு உடம்பு சரியில்லை, இடுப்பு வலி, மூக்கு சளி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. சோ சாரி, பண்ணணும்னா பண்ணுங்க, பண்ணலன்னா விடுங்க, நான் உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. இல்ல பிரவீன் தெளிவா சொல்லு, ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போறியா? அட ஆமா ஆமா ஆமா, அனாசின் விளம்பரத்துல வர்ற மாதிரி எத்தனை தடவை சொல்றது, ஆமா அப்படிதான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம, இல்ல பிரவீன் நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போறீங்க அப்படின்ற பட்சத்துல விஜய் பாரு ஆமா அப்படிதான் கொண்டு போறேன், வாயை மூடிட்டு உட்காருங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்ல, இது வாயை மூட்டு உட்காரணுமா? என்ன பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம்? ஏன்னா நீங்க எல்லாரோட பீஸையும் சாவடிக்கிறீங்க போட்டு. ஓ அப்ப நீ தான் இந்த ரீசனை சொல்லி என்ன நாமினேட் பண்ணிருக்க அப்படிதானே அப்படின்னு வண்டி அப்படியே யூ டர்ன் போட்டு வி டர்ன் டபிள்யூ டர்ன் போட்டு பிரவீனை தொக்கா புடிச்சிச்சு. சாதாரணமாவே இந்த பீஸ் நோண்டோம், இப்ப இந்த பீஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லவும் இந்த அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன குத்தன பல பேர்ல நீயும் ஒருத்தன் அப்படின்னு. அதனால கை தவுத்து விட்ட காலம் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு பீஸியே அடிக்க முடியல, இதுல இந்த தர்பூசணி வேற குறுக்க புந்துக்கிட்டு ஆமாமா இவன் நல்லவனே கிடையாது, காலங்காத்தால அந்த வினோத் மேட்டர்ல காமனா பேசாம வினோத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்றான், பயாஸ்ட் கை அப்படின்னு இந்த பீஸும் அந்த பீஸோட குடுமையை புடிச்சிக்கிட்டு பாருவோட சேர்த்து தொக்கா ஆட்ட எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம திக்குமுக்கு ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ சுபிக்ஷா ஒரு பாயிண்ட் சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்தை தனியா தலையோட வச்சுக்கங்க, இங்க நாங்கெல்லாம் எதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும், இங்க என்ன மேட்டர் பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு எடுத்து கொடுக்க எல்லாரும் அதை புடிச்சிக்கிட்டாங்க. இவரும் அதை புடிச்சிக்கிட்டாரு, அப்படியே சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டாரு. கடவுள் மாதிரி நீங்க
தான் சார் வந்து காப்பாத்துனீங்க. ஆனாலும் இந்த பாரு உள்ளியே அது எப்படி இந்த பிரச்சனையை சும்மால ஓட மாட்டேன், வா சண்டை போடலாம் அப்படின்னு புடிச்சு மறுபடியும் கத்த, திடீர்னு நம்ம FJ எந்திரிச்சு வாயை மூடுங்க அப்படின்னு கத்தனாரு. எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. இவன் பெரிய டோமர், இவன் கத்தனா நான் அடங்கணுமா அப்படின்னு வேணும்னே எல்லாரும் அடங்கி இருக்கிறப்போ நான் பேசினே இருப்பேன், ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் சீடர்களே. பட் இந்த பாரு பண்றதெல்லாம் பாக்குறப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாத மேட்டரை இழுத்து எப்ப பார்த்தாலும் நையா புயான்னு கத்திட்டு இருக்கிறப்போ, ஏமா கொஞ்சம் ஒரு நாளைக்காவது அமைதியாரம்மா, சரி பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்றேன், கண்டென்ட் கொடுத்தே அவனு யோசிச்சுட்டேன், அது ஒரு சிறப்பான சம்பவமா பார்த்து செஞ்சா ஓகே. ஆனா அந்த பீஸ் தான் தெளிவா சொல்லிட்டேன், இது ஆர்மி கேம்ப் மாதிரி தான் போகுது, பிடிச்சா செய் பிடிக்கலன்னா செய்யாதன்னு. சோ எனக்கு பிடிக்கல செய்ய மாட்டேன் அப்படின்னு அதோட முடிச்சா பரவாயில்ல, பிரச்சனை எங்கெங்கயோ கொண்டு போறாங்க. என்ன தாய்தல்ல என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இந்த வீட்டுல நடந்த குழப்பத்துக்கெல்லாம் இவன் தான் காரணம். உன்னோட கருமாந்திரம் பிடிச்ச ஆர்மில சாரியே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நேத்து என்ன மட்டும் எதுக்கு சாரி கேட்க சொன்ன? கணிக்கிட்ட நானா கேட்க சொன்னேன், அந்த அம்மா தான் கேட்க சொல்லிச்சேன். அப்ப நீ என்ன பண்றணும், உள்ள பூந்து கேட்க கூடாது, அதெல்லாம் என் கேப்டன்சில கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. நீ எல்லாம் ஒரு இவன் போட அப்படின்னு சொல்ல இப்ப வினோத் எந்திரிச்சிட்டாரு. ஏய் என்ன பேசிட்டு இருக்கிறப்ப போடாங்கற, அவனை எப்பவுமே நான் போடான்னு சொல்லுவேன், நீ புதுசா குதிக்காத, நீ பொதுவா பேசுறப்ப போடா சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போடான்னு சொல்றது நல்லா இல்ல. அவங்கிட்ட போய் சாரி சொல்லு, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவர் தான் சாரியை ஒத்துக்க மாட்டாரே, சோ சாரி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஏதோ பிரச்சனை பெருசாக்கணுமே அப்படின்னு சொல்லி சப்பைய ஆரம்பிச்சு எல்லாரையும் புடிச்சு இழுத்து விட்டு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பிரச்சனை பண்றதெல்லாம் பாக்குறப்போ, ஆத்தா மகமாயி ரொம்ப லென்த்தா போகுது தாயி, கட்டு புண்ணு முடிச்சு விடுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிக் பாஸ் எடிட்டர்ஸ், ஆத்தா மகமாயி நீ மட்டும் தான் எனக்கு கண்டென்ட் கொடுக்குற, நீ எதுவும் பண்ணலன்னு வச்சுக்க ப்ரோமோ நக்கிட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி இவங்கள சாமியா கும்பிடுறாங்க. இது இப்படியே விட்ட வேலைக்காவது, புதுசா ஏதாவது கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் உள்ள பூந்து நீங்க அச்சுக்குங்க எல்லாம் வெட்டிட்டு சாவுங்க, ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கான்டென்ட் அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இது உங்களோட வாழ்க்கை, நீங்க போட்டுக்கிற சண்டெல்லாம் நெசம், அதனால இதை கண்டென்ட்டுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க அப்படின்னு தட்டுற மாதிரி முதுகுல தட்டி கொடுத்தாரு. கடைசியில எல்லாரோட சட்டையும் அவுத்து பார்த்தா முதுகு செவந்து போயிருக்குது. Come on my dear boys, let's go. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. இப்ப அடுத்த சம்பவமும் இந்த அம்மாவை பத்தி தான். அது என்னன்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு வினோத்தை புடிச்சு உள்ள இழுத்து போடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் சண்டையில சம்பந்தமே இல்லாம மூக்க நுழைச்சு என் லிஸ்ட்லயே நீ இல்ல, எதுக்கு வாலண்டியரா வந்து மாட்டிக்கிற, வா சண்டை போடுவோம் அப்படின்னு வேணும்னே இழுத்த மாதிரி ஒரு சம்பவம். அது என்னன்னு கேட்டா, இப்ப இந்த வினோத் இருக்காரு, என் கூட பேசுனதுனாலதான் அவருக்கு 5 ஓட்டுன்னு சொல்லுவாரு அப்படின்னு இந்த அம்மா பேச, அது எங்கேயோ மூலையில உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தா நம்ம வினோத்தோட காதல ஊந்துச்சு. இங்க பாரு அங்கெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே சொல்லுங்க. இதான் லிமிட். எதுக்கு என்ன பத்தி நான் இல்லாதப்ப பேசுறேன்? நான் எங்க இல்லாதப்ப பேசினேன்? நீ இருக்கிறப்பதான் பேசினேன். இங்க தானே உட்காந்துட்டு இருக்கிற. நான் எப்ப சொன்னேன் உன்னாலதான் எனக்கு 5 ஓட்டு வந்துச்சுன்னு? இல்ல இவன் சொன்னான், இந்த விஷயத்தை இவன் சொன்னான் அப்படின்னு இந்த கம்பர் கட்டு பீஸும் போட்டு கொடுத்துருச்சு. மாட்டிக்கிட்டே அண்ணி. சோ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட வினோத் எப்படி எஸ்கேப் ஆனாரு தெரியுமா? இங்க பாருப்பா, இத பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல, நான் ஸ்ட்ரெச் பண்ண போனோம், எனக்கு கொஞ்சம் பீஸ் இல்லாம இருக்குது, நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்த கம்ரு பழைய கம்ருவா இருந்தா இப்படியா இருந்திருப்பாரு. டேய் நீ சொன்னடா, எப்படிடா பச்சையா புழுகுற, சீ உன்னெல்லாம் அடிச்சு வாயை ஒடிச்சு கொடன்னு ஆக போறேன் பாரு. டேய் உங்க ரெண்டு பேரும் அடிச்சு மூஞ்செல்லாம் கீச்சிடுவா, வா வா ஏறண்டவா பாத்துலாம் அப்படின்னு தானே பேசியிருப்பாரு. ஆனா வினோத் கிட்ட தனியா போய், வினோத் நம்ம பண்ண தப்புன்றப்ப தப்புன்னு ஒத்துக்கணும் வினோத், இப்ப பாரு நான் ஒத்துக்கிட்டு எவ்வளவு சைலண்டா இருக்கேன், அந்த மாதிரி நீ இருந்துடுறா அப்படின்னு சொல்ல, ஓகேடா அப்படின்னு அவரு ஒத்துக்கிட்டு அமைதியா போயிட்டார். கமான் கமருதீன், இந்த மாதிரியே நீங்க போனீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு ஆரஞ்சு கலர் துண்டை மட்டும் மேல போட்டு கழுத்து பூரா மணிய போட்டு கைலாசா மாதிரி ஒரு ஐலாண்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜாலியா மஜா பண்ணலாம். அதுக்கு அதுவும் கிடைக்கும், மரியாதைக்கு மரியாதையும் கிடைக்கும், நல்ல வருமானம். இப்ப 5000-10,000 கொடுக்குறாங்கடா. 5000-10,000 ஒரு அமௌண்ட்டே இல்ல, அதை வச்சு வைங்க, என்ன பண்றது அப்புறம் சொல்றேன். அடுத்து இந்த பாரு இந்த பிரச்சனையை தீர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிரவீன் ராஜை திருப்பி கூப்பிட்டு வச்சு, தம்பி யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க, நீ அதுவாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதான பேச்சு மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா என்னை எப்படி நீ வாயை மூட்டு உட்காருன்னு சொல்லலாம், நீ மட்டும் என்ன எப்படி டான் சொல்லலாம், நான் உன்னை டான்னு சொன்னதே இல்லையா, அப்போ நான் உன்னை டான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் லைட்டா குழஞ்சி, அப்படிலாம் இல்ல சொல்லலாம், நான் சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ எப்படா நீ என்ன பார்த்து வாயை மூட்டு உட்காருன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பீஸோட வாயை புடுங்கி அந்த வாயிலேயே ஒரு குத்த போடுறாங்க. அண்ணே இவன் வேண்டாம்னு, எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். பட் இதுல முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதுல அப்படியே ஜாக்சன் துறையும் கட்ட பொம்மனும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணி நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி ஒண்ணு போச்சு. போயா பாடா இவன் வந்துட்டான், இவன் தலை அப்படிதான் அப்படின்னு உங்க கண்ணை விரித்து நீங்கள் பண்றது மட்டும் என்ன மிக சரியா?
ஏக்கா தயவு செய்து முடிச்சு விடுக்கா, ரொம்ப லென்த்தா போதுக்கா அப்படின்னு நம்ம இங்க மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு இருந்தாலும் அப்படிலாம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பழைய மேட்டர் எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. உன் கேப்டன்சில சாரி கிடையாதுன்ற, அப்புறம் எப்படி நேத்து என்ன மட்டும் கனி கிட்ட சாரி கேட்க சொல்லுவேன் அப்படின்னு அந்த மேட்டர் இழுத்து எங்கெங்கயோ போக, நீ பேசு, நான் ஏதாவது திரும்பி பேசினாதானே என்ன பிடிச்சி நோண்டுவேன், நான் பேசவே மாட்டேனே அப்படின்னு மௌன விரதத்துல உட்காந்துக்கிட்டாரு. மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். ஆனா இங்க பாரு பேச மாட்டானே, ஜூ காமிக்கிறானே அப்படின்னு சொல்ல இந்த பீஸும் குறுக்க வந்து உன் ஃப்ரெண்டு வினோத் ஒன்னே மட்டும் நீ வந்தல்ல அப்படின்னு இந்த பீஸ் ஆரம்பிக்க, போங்கடா நீங்களும் உங்க அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு நடந்து போயிட்டாரு. அப்படியே போய் தூரமா நின்னுக்கிட்டே பாரு பாரு நீ ஒரு அட்டர் ஃபிளாப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓட்டாரு. இந்த பீஸ் சும்மா விடுமா, நீ தான் 1ஆம் நம்பர் ஃபிளாப்பு டூப்பு அப்புறம் என்னமோ சொல்லி புதுசா திட்டினாங்கப்பா. வாயிலே நோடைய மட்டும் சொல்லுப்பா. உலக பெருசு 9 ரூபா நோட்டு, உலக பெருசு 9 ரூபா நோட்டாம். இது என்னடா புதுசா இருக்கு. இப்போ நாங்க ஒரு டாஸ்க் கொடுப்போம், அந்த டாஸ்க்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் ஓபன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீமுக்கு சூப்பர் டீலக்ஸுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பவுல்ல சாக்லேட் கவர் மாதிரி ஒன்னு இருக்குது, அதை அப்படியே சுண்டி விட்டு உள்ள போட வைக்கணும். அதை முடிச்சுட்டு இந்த நட்டு ஃபுல்லா அடுக்கணும், அதையும் முடிச்சுட்டு இந்த கப்பா அடுக்கணும், கடைசியா அந்த பாட்டில திருப்பி போடணும். அதை முடிச்ச உடனே அவங்க டீம்ல இருக்க 2வது ஆள் வந்து பண்ணுவாங்க, 2வது ஆள் முடிச்ச உடனே 3வது ஆளும் பண்ணுவாங்க. சோ டீம் வைஸ் யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 1000 பாயிண்ட். அதன்படி சூப்பர் டீலக்ஸ் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஆனா பாரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு அந்த நட்டை அடுக்குறாங்க, அந்த நட்டுக்கே வேர்த்து ஊத்துற அளவுக்கு அடுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தோத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கமுரு கிட்ட வந்து என்ன தெரியுமா இந்த பீஸ் பிட்ட போடுது, சத்தியமா நான் இவ்வளவு பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலடா அப்படின்னு எதையோ சாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்குது இந்த பீஸ். இதை கேட்ட கமுரு கட்டு நான் தோத்துட்டேன் அப்படின்றதான் சிரிச்சுக்கினே இந்த பீஸ் சொல்லுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல பாரு விடு அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்குது. ஏய் எனக்கு ஏன்டா சமாதானம் சொல்ற, இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம்டா அப்படின்னு பெருமை பீத்திக்கிறாங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை. இந்த பீஸ பாருங்களேன், 1 மணி நேரம் எபிசோட்ல 45 நிமிஷத்துக்கு இந்த மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்குதா இல்ல இந்த அம்மாக்கே தெரியாம இது கண்டென்ட் கொடுக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்குங்க சார் புகழ், இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்டேட் பூரா உம்பரத சொல்லுது. இப்பதான் நம்ம கமருக்கட்டோட சம்பவம். இதுல இந்த தர்பூசணி கிட்ட இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணே இந்த கமருதீன் அவன்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துன்னு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட அவனே கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சொல்றானே, வார்த்தையை கூட மாத்தாம. இதை கேட்டவனே நம்ம தர்பூசணி அவன் ரொம்ப ஒஸ்ட்டுமா, முதுகுல குத்துவான், அவன் ஆளே சரி கிடையாது, அவன்கிட்ட பேசாத. அந்த ஆதி நீ லவ் பண்றன்னு நினைக்கிற இல்ல அது லவ் இல்லடா. இப்பவுமே உன்ட்ட ஏன் தெரியுமா வந்து பேசிட்டு இருக்கான், ஏன்னா டோட்டல் ஹவுஸுமே அவனுக்கு அகைன்ஸ்டா திரும்பிருச்சு, லாக் ஆயிட்டான் அப்படின்னு கரெக்டா பாயிண்ட் புடிச்சு பேசுது இந்த பீஸ். இந்த பீஸை நம்ம இன்னசென்ட் நினைச்சிட்டு இருந்தோம், எவ்வளவு உஷாரா தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு காய நகர்த்துது பாத்தீங்களா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப பாரு என்ன சொல்றாங்க, அப்பப்போ வந்து ஒரு மாதிரி டச் பண்றானா என்ன, அது கூட இல்ல பாரு நீ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுவுற, அப்போ உன்னை கட்டி பிடிக்கிறான் பாரு, அது கூட தப்பு பாரு அப்படின்னு இவரோட பிட்டையும் சேர்த்து போட, ஆமானே அவன்கிட்ட நான் அதுக்கும் சொல்லிட்டேன், தோழர் கமருதீன் ஹெல்தி பவுண்டரிஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற, அவர்தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. தல்றா மல்ல. பட் அந்த பீஸ் இப்படிதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான், ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் புதுசா கிடையாது. ஆனா அதுக்கு 1% கூட குறையாம நீ ஆம்பளை கமருதீன்னா நான் பொம்பளை பாருடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இங்க ரெண்டும் இருக்கு. சோ அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க முறைச்சிக்கிறாங்க. நாளைக்கே போய் நீதான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. ஆனா தர்பீஸ் நீ உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சு பாரு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றதெல்லாம் தெரியும். அப்பப்போ நாங்களும் பாத்துருக்கோம், எவனோ ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சொன்னதெல்லாம். அதுக்காக தான் அப்பப்போ கில்லி படத்துல வர்ற பிரகாஷ் ராஜ் மாதிரி ஏண்டா செல்லம் பயப்படுற, ஏண்டா செல்லம் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்லாம் விட்டு போடுறேன். ஒருவேளை அதையும் மீறி தப்பி தவறி கல்யாணம்னு யோசிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. Many months later. அதுக்கப்புறம் இந்த செஷன் ரிவ்யூ செஷனா மாறிச்சு. பாரு சைடுல இருந்து கமருவை என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்னையும் ஓட்டுறான் அரோராவையும் ஓட்டுறான், அதுக்கு நான் தான் ஆளா அப்படின்னு கேட்க, அரோரா மட்டும் என்ன ஒழுங்கா எல்லார்கிட்டயும் போய் அவ விட்டு போட்டு ஒரு மாதிரி ஃபிளர்ட் பண்றா, ஃபிளர்ட் கேம் ஆடுறா அப்படின்னு இந்த பீஸ் சைடுல இருந்து அரோராவையும் சொல்லுது. பட் எனக்கு ஒண்ணுதான் புரியல, சீரியஸா இந்த பீஸுக்கு இவ்வளவு மூளை இருக்கு அப்படின்றது சமீபத்துல தான் எனக்கு தெரிஞ்சு. பாக்குறதுக்கு டம்மியா இருந்துட்டு எவ்வளவு டீகோட் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா. இந்த தர்பீஸ் கூட தண்ணி மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சோம், ஆனா ஒரு ஓரமா மூளையும் இருந்திருக்கு போல இருக்குப்பா. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்த 1000 பாயிண்ட் எடுத்தீங்க தெரியுமா, அவங்களுக்காக லாக்கரை ஓபன் பண்ணுவோம். அவங்க ஓடி போய் உள்ள இருக்கிற ஐட்டத்தை எடுத்துன்னு வரணும். அதுல 3 இருக்கும். பிங்க் கலர்ல இருக்கிறது சாப்பாட்டு ஐட்டம், பிரவுன் கலர்ல இருக்கிறது இவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கிரீன் கலர்ல இவங்களோட ஆக்சசரிஸ் இருக்கும். இதுல இவங்க 1000 பாயிண்ட்டுக்கு மேல எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், எதிர் அணியான பிக் பாஸ் டீம் அந்த 1000 பாயிண்ட்ல இருந்து எது அவங்களுக்கு போனோம் எது இவங்களுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே இவங்க எல்லாரும் உள்ள போய் 4600 பாயிண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்தாங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா?
அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான். சோ இப்போ நம்ம பிக் பாஸ் டீம் தான் முடிவு பண்ணணும் அவங்களுக்கு என்ன போகணும் எவ்வளவு போகணும்னு. அதன்படி 350 பாயிண்ட்டுக்கு ஒருத்தானதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 650 இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் 20 செகண்ட்ல முடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு கன்ஃபியூஷன்ல எடுத்துட்டாங்க. இதை பார்த்தா அவங்க செய்யுங்களா உழைச்சி எடுத்த எங்களுக்கு 350 பாயிண்ட், ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு 650 அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம விக்கலும் போய் கன்வின்ஸ் பண்றாரு, இல்ல மாமே உங்களுக்கு தான் ஃபேவரபிளா வரணும் அண்ட் அதிகமா வரணும்னு நினைச்சோம், கட்சியில பார்த்தா இப்படி ஆயி போச்சு, மன்னிச்சுக்க மாமே அப்படின்னு கேட்க நம்ம ஒரு நிமிஷம் சபரி பரவாயில்ல மாமே அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை வச்சு பெரிய சம்பவம் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம பிக் பாஸ். எப்படியும் அடிச்சுப்பாங்க, அதை வச்சு நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கட்சியில இவங்களுக்குள்ளேயே சுமூகமா பேசிக்கிட்டு லாலா பாட்டு முடிச்சிட்டாங்க நேற்று எபிசோட. இதை பார்த்து அவருக்கு ஆண்டாவுமா ஆவாதா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். சோ அவர் என்ன சொன்னாரு, இதுனா லக்ஸுரி பட்ஜெட்டா, நீங்க ரெண்டு டீமும் பிளான் போட்டு எடுத்துக்கிறதுக்கு இதாண்டா இந்த வாரத்தோட மெயின் டாஸ்க். அதுலயே ரெண்டு பேரும் ஜோடி போட்டு கட்டி புடிச்சிட்டு உங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் பேசி யூஸே கிடையாதுடா, எக்கடா கெட்டு ஒளிஞ்சு போங்க, குட் நைட் அப்படின்னு கடுப்புல பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அவரு. எப்பவும் போல இவங்களும் சாரி பிக் பாஸ் அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. நம்ம பிக் பாஸ் குழு பெருசா யோசிச்சு விண்வெளிக்கு போற மாதிரி ஒரு ராக்கெட் செஞ்சு விட்டா நம்ம பசங்க அசால்ட்டா ஒரு பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு உனக்கு போட்டியா நானும் வருவனி அப்படின்னு சைடுல நிக்கிறாங்க. பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. இதுக்கு நடுவுல நம்ம பிக் பாஸ் எவ்வளவு நேரம் பிரிப்பீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 20 செகண்ட் தான், அதுக்கு இந்த வள வளர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வியானா அதை எடுத்து வச்சிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த டைம்ல நம்ம பிரவீன் எல்லாரையும் திட்டிட்டு லாஸ்டா முறைக்கிறது மட்டும் வியானாவை பார்த்து முறைச்சு விட்டாரு. இந்த ரெண்டுத்துக்கும் தான் ஆல்ரெடி 7ஆம் பொருத்தமா போயிட்டு இருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே அடிச்சிட்டீங்க. சோ மறுபடியும் இந்த பீஸ் முறைக்க அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா பாக்குற பண்ணி பயல, இத்தனை பேர் இருக்கிறப்ப என்ன மட்டும் ஏன் பார்த்து முறைச்சா? வா எபிசோடு முடியறப்போ உனக்கு கழுவி ஊத்துறேன் அப்படின்னு அப்போதைக்கு ஆஃப் ஆயிட்டு முடிய போறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சங்கயா கேள்வி கேட்டாங்க. இப்போ என்னமா சாரி கேட்கணுமா அப்படின்னு கேட்க, நீ ஒன்னும் கேட்க வேணாம், உன்னை எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன், அதை நான் கேட்டேன், அது போதும் அப்படின்னு சப்பையா முடிச்சிட்டாங்க. ஏமா இப்போ எதுக்கு வந்த, எதுக்கு கத்தன, எதுக்கு போன, பார்வதியை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாரு கபிலா, இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும் உனக்கு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு, நான் சொல்லிதான் அத்தை செய்றானவன். சரி, இந்த வீடியோவை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி டெய்லி உங்களை 20 மினிட்ஸ் சிரிக்க வைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுறோம். பட் அதெல்லாம் இதே சேனல்ல போடணும் அப்படின்றது தான் எங்க ஆசை. பட் நேத்து வீடியோலயே சொன்ன மாதிரி ஒரு சில பிரச்சனையினால நவம்பர் 1 இருந்து இந்த சேனல்ல கண்டினியூ பண்ண முடியாது, பிக் பாஸ் வீடியோஸ் மட்டும். சோ நீங்க பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் இதே மாதிரி கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியுற இந்த லோகோவை கிளிக் பண்ணி ராகேஷ் அண்ட் ஜெனி 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கதான் நம்மளோட பிக் பாஸ் ரிவ்யூஸ், அன்சீன் வீடியோஸ்லாம் நவம்பர் 1 இருந்து வரப்போகுது. இங்கே இனிமே நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.